ஒரு நாள் பசுமையான காட்டுல அப்பா ஆடு அம்மா ஆடு அவங்களோட 3 குட்டிகளும் புட்களும் கீரைகளும் சாப்பிடுறதுக்காக காட்டு பக்கமா வந்திருந்தாங்க. அந்த காடு பசுமையோட அழகா இருந்துச்சு. குட்டிகள் விளையாடி கொண்டிருக்கும் போது புல் சாப்பிட்டு மகிழ்ச்சியா இருந்தாங்க. அந்த நேரத்துல ஒரு காட்டு நாய் மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சு நின்னு அந்த குட்டிகளையே பார்த்த வண்ணமா இருந்துச்சு. அது ரொம்ப பசியா இருந்துச்சு. அத கவனிச்ச அப்பா ஆடு, போதும் போதும் நீங்க சாப்பிட்டது, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம், இங்க ஏதோ ஆபத்து இருக்குன்னு எனக்கு தோணுது சொல்லிட்டே அப்பா ஆடு அவங்க எல்லாத்தையும் கிளப்பறதுக்கு முயற்சி பண்றாரு. ஆனா அவங்க அம்மா ஆடு அதுக்கு மறுத்து, இப்பதானே நம்ம இங்க வந்தோம், அதுக்குள்ள உங்களுக்கு என்ன அவசரம்? குழந்தைங்க எல்லாருமே இப்பதான் புட்களும் கீரைகளும் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு தான் உங்களை எங்கேயுமே கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொல்றது. கொஞ்ச நேரம் சும்மா இருங்க, நம்ம தான் இருக்கோம்ல, நம்ம குழந்தைகளை நம்ம பாத்துக்க மாட்டோமா? பேசாம நீங்களும் சாப்பிடுங்க சொல்லிட்டு எல்லோருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த காட்டு நாய்க்கு ஒரு யோசனை தோணுச்சு. முருங்கைக்கீரைனா பாட்டிக்குட்டிகளுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம இத போட்டா அந்த குட்டிக நம்ம கிட்ட வந்து மாட்டிடும். அப்ப நம்ம ரொம்ப சுலபமா அவங்கள தூக்கிட்டு வீட்டுக்கு ஓடிடலாம் சொல்லிட்டு முருங்கைக்கீரைய அந்த பக்கமா கொண்டு வந்து போடுது. அத பார்த்த ஒரு ஆட்டுக்குட்டி வேகமா துள்ளி குதிச்சு ஓடி வந்து அத சாப்பிட போகுது. இப்ப அந்த காட்டு நாய் ஆட்டுக்குட்டிய அழகா சாப்பிடறக்காக தூக்கிட்டு ஓடிடுது. அத பார்த்த அம்மா ஆடு, ஐயோ என் குழந்தைய தூக்கிட்டு அவன் ஓடுறான், என் குழந்தைய சாப்பிட போறான், இவனுக்கு நம்ம என்ன செஞ்சோம், நம்ம குழந்தைய காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டே அழுகுறாங்க. அப்பா ஆடு ரொம்ப பதட்டத்தோட, நான் சொன்னா நீ எங்க கேக்குற, இதுக்குதான் நான் போலாம் போலான்னு சொன்னேன், நீ கேட்டியா? இப்ப பாரு, அநியாயமா நம்ம குழந்தைய நம்ம பலி கொடுத்துட்டோம் சொல்லிட்டே அப்பா ஆடு மனம் தளர்ந்தாலும் மற்ற 2 குட்டிகளை பாதுகாக்க வேண்டும்ங்கிற எண்ணத்துல அவங்கள எல்லாரும் அங்கிருந்து அழைச்சிட்டு போய் தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அப்பா ஆடு தன்னுடைய மனைவிய சமாதானப்படுத்துறாரு. என்னதான் சமாதானம் சொன்னாலும் அம்மா ஆடுனால அதை தாங்கிக்கவே முடியல. அவங்க ரொம்ப அழுகுறாங்க. 2 குழந்தைகளும் வந்து அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு, அம்மா அழுகாதீங்க அம்மா, நாங்க இருக்கோம் உங்களுக்காக, நீங்க அழுகாம பேசாம வந்து எங்க கூட படுத்து தூங்குங்க குழந்தைகளுக்காக சமாதானம் ஆகி அந்த அன்னைக்கு படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில அப்பா ஆடு உணவு தேடி வெளியே போறாரு. நீங்க எல்லாரும் வீட்லயே இருங்க, நான் போய் உங்க எல்லாருக்கும் உணவு கொண்டு வரேன். இன்னி இருக்கிற இந்த 2 குட்டிகளையாவது நம்ம பத்திரமா பாத்துக்கணும். நீயும் குழந்தைகளை பார்த்துட்டு வீட்டுல பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஆடு உணவு தேடி வெளியே கிளம்புறாரு. அப்பா ஆடு வீட்டுக்கு வரவே இல்லை. ரொம்ப நேரமா குழந்தைக பசியோட காத்துட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் கழிச்சு சாயந்தர நேரமா அப்பா ரொம்ப சோர்வா கொஞ்சமா தீனிகளோட வீட்டுக்கு வர்றாரு. குழந்தைங்க அப்பாவை பார்த்ததுமே, ஐ அப்பா வந்துட்டாரு, வா வா சீக்கிரம் ஓடி போய் அப்பா கொண்டு வந்திருக்கிற உணவை வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு அவங்க அப்பாட்டு இருக்கிற உணவை வாங்கி அந்த 2 குழந்தைகளும் சாப்பிடுறாங்க. அப்பா ஆட்டினுடைய முகம் சோர்வா இருந்ததை பார்த்து அம்மா ஆடு கேக்குறாங்க, ஏன் இவ்ளோ சோகமா இருக்கீங்க, என்ன ஆச்சு, வர்றதுக்கு எதுக்கு இவ்ளோ நேரம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்பா ஆடு சொல்றாரு, முதல்ல நீ போய் சாப்பிடு, அப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. குழந்தைகள் எல்லாம் வயிறார சாப்பிட்டு தூங்குனதுக்கு அப்புறமா அம்மா ஆடு கேக்குறாங்க, இப்பவாது சொல்லுங்க, என்ன ஆச்சு, ஏன் சோகமா இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அப்பா ஆடு சொல்றாரு, நான் காட்டு பக்கமா உணவு தேடி போயிருந்தப்போ அந்த காட்டு நாயை பார்த்தேன். அது அதோட குடும்பத்தோட வந்திருந்துச்சு. அத பார்த்து பயந்துட்டு நான் ஒரே இடத்துலயே அழப்பாஞ்சிட்டு இருந்தேன். என்னால வெளியே வரவே முடியல. அவங்க எல்லாரும் கிளம்பி போனதுக்கு அப்புறமா நான் குழந்தைகளுக்காக கொஞ்சமா உணவை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தேன். எவ்வளவு நாள் தான் நம்ம இப்படி பயந்து பயந்து இருக்கிறது? நம்ம எங்கேயாச்சும் வேற காட்டை பார்த்து போயிடலாமா? அப்பா ஆடு ரொம்ப வருத்தமா சொல்லிட்டு இருக்கப்ப அம்மா ஆடு சொல்றாங்க, நீங்க இத பத்தி கவலைய விடுங்க, நம்ம எங்க போனாலும் நமக்கு இதே நிலைமைதான்.
நான் பாத்துக்கிறேன் இந்த விஷயத்த, நீங்க நிம்மதியா படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஆட தூங்க சொல்றாங்க. ஆனா அம்மா ஆடு அன்னைக்கு நைட்டு முழுக்க தூங்கவே இல்ல, எதையோ நினைச்சு யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில குழந்தைகளை எல்லாம் கூட்டிட்டு போய் ஏரி பக்கமா குளிச்சுட்டு வரலான்னு போறாங்க. அங்க குழந்தைகளை குடிப்பாட்டிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அங்க அந்த சமயத்துல ஒரு குட்டி காட்டு நாய் வந்துச்சு. அந்த காட்டு நாயை பார்த்ததுமே அம்மா ஆட்டுக்குட்டி அதை தூக்கி கொஞ்ச ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே அவங்க ஆட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. ரொம்ப நேரம் ஆகி குட்டி காட்டு நாய் வீட்டுக்கே வராததால அப்பா காட்டு நாய்க்கு ரொம்ப பயமாயிட்டு எல்லா பக்கமும் போய் தொழாவ ஆரம்பிச்சிட்டாரு. என்னுடைய குழந்தைய எங்கேயாவது பாத்தீங்களா? அவளை எங்கேயுமே காணோம். காட்டு பக்கம் வந்தாளா? உங்க வீட்டு பக்கம் வந்தாளா? பதில் சொல்லுங்க அப்படின்னு பதட்டமா எல்லா பக்கமும் போய் தொழாவ ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா யாருமே எனக்கு தெரியாது எனக்கு தெரியாதுன்னே சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த பக்கமா வந்த யானை, நான் உங்க குழந்தைய ஏரி பக்கமா பார்த்தேன், அவ ஆட்டுக்குட்டிகளோட போனதை நான் பார்த்தேன். இத கேட்ட காட்டு நாய் ரொம்ப கோபத்தோடவும் ஆக்ரோஷத்தோடவும் ஆட்டுக்குட்டிகளோட வீட்டுக்கு வேகமா ஓடுறாரு. என்னையா பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்க? என்னுடைய குழந்தையவா நீங்க கடத்திட்டு போறீங்க? உங்களை வந்து எல்லாத்தையும் நான் கொன்னு சாப்பிட போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடுறாரு. வீட்டுக்குள்ள போய் கதவை திறந்து பாக்குறாரு. அங்க ஆட்டுக்குட்டிகளும் தன்னுடைய குட்டி நாயும் விளையாண்டுட்டு இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. அப்ப அங்க வந்து அம்மா ஆட்டுக்குட்டி சொல்லுது, உன்னை பழி வாங்கணுங்கிறது என்னுடைய நோக்கம் கிடையாது. குழந்தைய பிரிகிற வழி என்னங்கிறது உனக்கு உணர்த்தணும்னு நான் நினைச்சேன். அதனாலதான் நான் இப்படி செஞ்சேன். உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. இனிமேலு என்னுடைய குட்டிகை இருக்கிற பக்கம் நீ தலை வச்சு கூட பருக்க கூடாது. ஒழுக்கமா உன்னுடைய குட்டி நாய கூட்டிட்டு ஓடிடு அப்படின்னு அறிவுரை சொல்றாங்க. காட்டு நாய் அதனுடைய தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்டுச்சு. அதுக்கப்புறமா சந்தோஷமா அந்த இடத்த விட்டு வெளியே போச்சு. அவங்களும் சந்தோஷமா வழி அனுப்பி விட்டாங்க. இந்த மாதிரி கதைகள் உங்களுக்கு வேணும்னா நம்ம டைனி கேலக்ஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.